உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். பிரசங்கி 3 அதிகாரம் 11 வசனம். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சாலமன் அழகாக சொல்கிறதை காண்கிறோம். இன்றைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி உண்டாகாதா, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் அமிழ்ந்து போய்விடுவேனோ, இந்த ஆபத்தில் நான் மாற்றிக்கொள்வேனோ, இந்த வியாதியிலே நான் மடித்து போவேனோ, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறிவிடுமோ, பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடைபெறவில்லையே, பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்களில் மேன்மை இல்லையே, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை இல்லையே, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குமா, இந்த வறுமையின் பாதையில் தான் நான் போய்கொண்டிருக்க வேண்டுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டம், அடுத்த ஒரு ஆசீர்வாதம் நிலைமை வரவே வராதா என்று எண்ணிறந்த கேள்வியோட கூட நீங்கள் காணப்படலாம். இந்த 3 அதிகாரத்தில் 30 இடங்களில் அதனதன் காலத்தில் என்று நான் வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. முதல் வசனத்தில் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்று ஒரு சமயம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சமயமும் காலமும் ஏறக்குறைய ஒன்று தான். அதில் 11 வசனம் முதல் பகுதி வரைக்கும் 30 இடங்களில் காலம் உண்டு, காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு என்று நாம் படிக்கிறோம். ஒரு சமயம் உண்டு. இப்போ இத்தனை வார்த்தைகளில் ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கிளிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு என்று சாலமன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியானா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்காக ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவர் ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட சமயத்தில் குறிப்பிட்ட வேளையில் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான காரியத்தை நிச்சயமாய் செய்வார். பேதுரு விதமாக சொல்கிறாரு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்பதாக. அப்படியானா இன்றைக்கு இருக்கிறதான சிறுமை, இன்றைக்கு இருக்கிறதான வேதனை, இன்றைக்கு இருக்கிற துக்கம், இன்றைக்கு காணப்படுகிற பிரச்சனை, வியாதி என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அது வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவர் சவுலுக்கு பயந்து ஓடிட்டே இருந்தார். ஆனால் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அப்போது யூத ஜனங்கள் வந்து தாவீதை ராஜாவாக மாற்றினார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவனை மறுபடியும் ராஜாவாக மாற்றினார்கள். அப்போது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதான நிலைமையாய் காணப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த சரியான நேரம், குறிக்கப்பட்ட காலம், ஏற்ற காலம் வரும் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த காலம், ஏற்ற காலம் வரும்போது இந்த வாழ்க்கையில் மகா பெரிய ஒரு மேன்மையை நீங்கள் காண முடியும், மகா பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். வேதத்தில் நாம் மொர்தெகாயை பற்றி படிப்போமானா, மொர்தெகாயோட வாழ்க்கையில் அவர் அந்த ஆமானை வணங்காத ஒரே ஒரு காரணத்தினால, ஆமானை நமஸ்கரிக்காத ஒரே காரணத்தினால யூதக்குலம் முழுவதையுமே அழித்து விட வேண்டும் என்று ஆமான் கங்கணம் கட்டி ராஜாவிடம் பேசி 10,000 தாலந்து வெள்ளியை நான் நிறுத்து கொடுக்கிறேன் என்று பேரம் பேசி முத்திரை மோதிரத்தை வாங்கி யூத ஜனங்கள் அழித்து விட வேண்டும் என்று ஒரு பெரிய சட்டத்தை வெளியிட்டான். இதை கேள்விப்பட்டு ஆமானும் எஸ்தர் அரண்மனையில் இருந்தவர்களும் சூசான் அரண்மனையில் இருந்தவர்களும் 3 நாள் வரைக்கும் அல்லும் பகலும் உபவாசித்து அழுதார்கள், ஜெபித்தார்கள். ஜெபித்த அடுத்த நாள், ஜெபித்து முடித்ததானே அடுத்த நாளில் எஸ்தர் ராஜாவுக்கும் ஆமானும் ஒரு விருந்து வைத்தார். அன்றைக்கு ஜெபம் முடிந்த அடுத்த நாளே, அல்லது எஸ்தர் ராஜாவுக்கு ஆமானும் விருந்து வைத்ததான அன்றைக்கு ஆமான் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தி அடுத்த நாள் மொர்தெகாயை தூக்கு மரத்தில் தொங்க வைக்க வேண்டும், சாகடிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். ஏற்கனவே ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே
யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தி இருக்கிறான். எல்லா ஜனங்களும் 127 நாடுகளில் உள்ளதான அவள் பேசுகிற மொழியில அவர்கள் வாசிக்கிறத அச்சரத்தில் எழுத்துல அந்த கடிதத்தை எழுதி அவன் அனுப்பியிருக்கிறான். இதுக்கு நடுவில் மொர்தெகாயை கொன்று போட வேண்டும், தூக்கு மரத்தில் தூக்கி கொலை செய்ய வேண்டும் என்று அந்த ஆமான் கங்கணம் கட்டி அதுக்குரியதான காரியத்தை செய்து கொண்டிருந்தான். தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தினான். அனுமதி கேட்க ராஜாவிடத்தில் வந்தான். வந்தபோது ராஜா ஆமானை பார்த்தார். ஆமானே, நீ வந்திருக்கிற காரியம் என்ன என்று கேட்கவில்லை. ஆமான் வந்தவுடனே ராஜா பேச ஆரம்பித்தார். ஆமானே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஆமானை கேட்டார். ஆமான் சொன்னான், ராஜாவுடைய குதிரை வேணும், ராஜாவுடைய வஸ்திரம் வேண்டும், ராஜாவுடைய வஸ்திரத்தினாலே நீ கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரிக்க வேண்டும், அந்த குதிரைக்கு மேலே அவனை ஏற்ற வேண்டும், மாத்திரமல்ல ராஜா கிரீடத்தை கூட அவன் தலை மேலே வைக்க வேண்டும். அதோடு ராஜாவுடைய முக்கியமான பிரதானிகளில் ஒரு பிரதானி அவன் ஊர்வலமாக அழைத்து கொண்டு போக வேண்டும், அழைத்து கொண்டு ஊமையாக போகக்கூடாது. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவ்விதமாய் செய்யப்படும் என்று அவன் பறை அறிவிக்க வேண்டும் என்று ராஜாவிடத்தில் சொன்னதும் ராஜா சொன்னார், நீ சொன்னதான காரியங்களில் ஒன்று தவறாமல் இந்த மொர்தெகாய்க்கு செய்ய என்று. நீங்கள் இப்படி யோசித்து பாருங்க. ராஜா, அதாவது ஆமான் ராஜ அரண்மனைக்கு வந்திருக்கிறான். வந்த உடனே அதிகாலையில் வந்திருக்கிறான். ஆமானே, நீர் அதிகாலையில் வந்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி ராஜா ஆமானிடத்தில் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டிருப்பானா, மொர்தெகாய் அன்றைக்கே கொலை செய்திருக்க வேண்டும், அன்றைக்கே தூக்கு மரத்தில் தொங்க வைத்திருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலை ராஜா ஆமானை பார்த்து கேட்கிறாரு, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது, என்ன நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புகிறேன். ராஜா பேச்சில் முந்தி கொண்டார். நான் கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பாருங்க, இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டியது, அதனதின் காலத்தில் அன்றைய காலையில் வரைக்கும் ஆமான் மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்கிறதான வெறியோடு காணப்பட்டான். அந்த 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 ஆசையோடு வந்தான். இன்றைக்கு ஆமானுடைய மொர்தெகாயுடைய காரியம் முடிஞ்சு போகும், மொர்தெகாயை தூக்கு மரத்தை தொங்க வைத்து விட்டு எஸ்தருடைய விருந்துக்கு போக வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்போடு கூட வந்தான். ஆனால் அவனுடைய திட்டம் பலிக்கவில்லை. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அல்லது ஆண்டவர் ஒரு வேலை வைத்திருக்கிறாரு. அதனதன் காலத்தில் நேர்த்தியாக அழகாய் செய்கிற தேவன், ஆங்கிலத்தில் அழகாய் செய்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். அழகாக உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் அவர் உள்ளவராய் காணப்படுகிறார். ஒருவேளை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இந்த வேலையும் சமயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் எவ்வளவு காலம், இன்னும் எவ்வளவு நாட்கள், இன்னும் எவ்வளவு வருடங்கள் இவ்விதமாக இருக்க வேண்டும்? தாவீது இவ்விதமாக கேட்கிறாரு, எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் நான் இப்படி இருக்க வேண்டும், எதுவரைக்கும் நான் கண்ணீர் அடித்துக் கொண்டிருக்க வேண்டும், எதுவரைக்கும் நான் சவுலுக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், எதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று யோபு கேட்டார். தாவீது கேட்டார். அந்த தாவீதை போல உங்கள் வாழ்க்கையில் கூட எதுவரைக்கும் இந்த பிரச்சனை, எதுவரைக்கும் இந்த சிறுமியின் பாதையில், எதுவரைக்கும் இந்த உபத்திரவம், எதுவரைக்கும் இந்த கண்ணீர் என்று நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த வேளையில் இவைகள் எல்லாம் மாறி போகும். வெயில் வந்த உடனே பனி மாறி போவது போல, லைட்டு போட்ட உடனே இருள் மாறி போவது போல உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அந்தகாரங்களும் நீங்கிவிடும். உங்களோட வாழ்க்கையில் காணப்படுற எல்லா சிறுமைகளும் மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் ஒரு வேலை வைத்திருக்கிறார். சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியை செய்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வசந்த காலத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த காலம் இன்னும் வரவில்லை. இந்த காலம் ஒருவேளை இன்னும் ஒரு சில மணி நேரமாக இருக்கலாம், ஒரு சில நாட்களாக இருக்கலாம், ஒரு சில வாரங்களாக இருக்கலாம், அல்ல ஒரு சில மாதங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய வசந்த காலத்தை வைத்திருக்கிறார். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்கள் ஆச்சரியம் என்று நீங்களே உங்களுடைய வாயினாலே சொல்லக்கூடிய அளவில் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை வைத்திருக்கிறார். என்றைக்கு இந்த காரியம், என்றைக்கு இப்படி கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருப்பது, என்றைக்கும் நீங்கள் துக்கத்தோடு இருப்பது ஆண்டோடைய சித்தம் இல்லை. என்றைக்கும் நீங்கள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பது ஆண்டோட சித்தம் இல்லை. எரேமியா
3:31 வாசிக்கும் போது ஆண்டவர் என்றைக்கு கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடுகள் வேதனைகளோ நீண்ட நாள் நம்மை தொடர்வதில்லை. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது வரைக்கும் பேதுரு சொல்லுகிற போல பலத்த கைக்குள் அடங்கி இருப்போமா? ஆண்டவர் வகித்து வைத்திருக்கிறதான அந்த காலம், அந்த வசந்த காலம் வரும் வரைக்கும் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமா? ஆண்டுடைய கைகள் அமர்ந்திருப்போமா? ஆண்டவர் உயர்த்துகிற வரைக்கும் பொறுமையாய் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அந்த காலவேளையிலும் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சாலமன் சொல்கிறார். இந்த வாழ்க்கையில கூட ஆண்டவரை நேர்த்தியாக செய்திருக்கிறீர், நன்றியோடு துதிக்கிறப்பா. ஏசப்பா, நமக்கு சுத்த எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்திருக்கிற ஆண்டவரே, அவைகளுக்கு தாவே நாங்கள் ஆண்டவரை பெற்று அனுபவிக்க சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபை தாருங்க. ஏசப்பா, நாங்கள் அவசரப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை பார்த்து இதுதான் என்னுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையில தான் என்னுடைய முடிவு வந்துவிடுமோ, இந்த கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்க வேண்டுமோ என்று சொல்லக்கூடியதான எண்ணம் அநேக நேரங்களில் வருகிறதப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரினுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு வசந்த காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு அசுதமான காலத்தை வைத்திருக்கிறாருங்கிறதான ஆண்டவரே கத்தாவைப்பா எண்ணத்தோடு துதிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன். சுமலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.